ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா? அதை நான் மூவி மாதிரி போட்டிருப்பேன். அதில் 1லேருந்து 12 எபிசோடு கிட்ட இருக்கும். அதில் 12th எபிசோடையும் நான் கமெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே சாங்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டான். இப்போ அவனுக்கு கவலையாக இருக்குதுன்னு சொன்னா அது நம்ம ஹாங்குவை நினச்சிதான். நம்ம ஜீசோ கூட இருந்தா அது வந்து பிரச்சனை இல்ல, அவன் தனியா இருந்தாதான் அது பிரச்சனையே. அங்க போற வழியில நிறைய பேர் எந்த போய் கிடக்குறாங்க. அங்க ஒரு டெட் பாடியும் இருக்கு. அப்புறம் தான் சாங்க்கு புரியுது அவன் இன்னமும் சாகல, இன்னமும் உயிரோட தான் இருக்கான். ஊண்ட பார்க்கும் போதே தெரியுது இவன் கிட்ட இருக்கிற அந்த சின்ன போர்ஷனு அதை வச்சு அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பையனும் ஏதோ ஒரு டப்பாவை பார்த்து சொல்றான், அந்த டப்பாவை கொண்டு வா. அந்த டப்பால என்ன ஹை குவாலிட்டியான போர்ஷன் ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆனா அந்த டப்பாக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸான எக் இருக்கு. அதோட கிரேடு எல்லாமே அன்னோனா இருக்கு. அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு. இதோட அப்பியரன்ஸை பார்த்து நீங்க டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். ஏன்னா இதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இது ஒன்ஸ் பொரிஸ்டா போதும் உங்களோட தலை விதியே மாறும். பையன் கிட்ட அவன் கேட்கறான், ஹேய் இது வந்து என்னது? இந்த எக் இருக்குல்ல, இது வந்து ஒரு சர்வைவரோட எக் தான். அதே மாதிரி என்னோட டோக்கனையும் அந்த பாஸ் மாஸ்டர் தான் தூக்கி இருக்கு. இங்க வந்த மத்தவங்களோட நிலைமையும் காலி. அதே மாதிரி இப்போ இந்த அன்னோனான எக்குக்குள்ள ஒரு டிராகன் இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது எதுக்காக இந்த எக்கை வந்து அவன் என் கிட்ட கொடுத்தானு. இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வருமா? ஆனா நம்ம சாங்கு அசால்ட்டா எல்லாத்தையும் கொண்டுறான். என்னதான் கொன்னாலும் அந்த பாஸ் மாஸ்டர் கிட்ட தான் அந்த டோக்கன் வந்து இருக்கு. அதே மாதிரி இத்தனை பேரை கொன்னதுக்கான ரிவெஞ்சையும் நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி போற வழியில ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் தொடர்ந்து வந்தா அது எல்லாத்தையுமே அவங்க கொல்றாங்க. அங்க கொல்ல அவனுக்கு பாயிண்டும் அதிகமா கிடைக்குது. நிறையவே மாஸ்டர் அவன் கொண்டு இருப்பால, அதுக்கு ஒரு ஸ்கில்லும் அவனுக்கு கிடைக்குது. என்ன ஸ்கில்னா, ஒரு எந்த போன உடலை அவனால வெடிக்க வைக்க முடியுமா? இதுக்கு வெறும் 10 மானாதான் தேவைப்படும். அங்க இன்னமும் நிறைய மாஸ்டர் வருமா? அதுங்க கிட்ட அவன் ட்ரை பண்றான். எல்லாருமே பின்னாடி நிலுங்க, வெடிக்க வைக்கிறானா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அதுங்களோட கதையும் அங்கேயே காலி. உள்ள இன்னமும் மாஸ்டர்ஸ் இருக்குமா? ஆனா ரைட்டி உள்ள பூந்து எல்லாத்தையுமே காலி ஆக்குது. ரைட்டி பண்ண வேலையாலேயே உள்ள எல்லாமே காலி. ரைட்டி நீ உண்மையிலேயே வேற லெவல் பா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு வித்தியாசமான விஷயமே ஃபீல் ஆகுது. என்னன்னா எல்லா மாஸ்டரும் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கும். அது எதுக்குன்னா உள்ளதான் அந்த பாஸ் மாஸ்டர் இருக்கு. அதுவும் ஹை கிளாஸான மாஸ்டர். அந்த மாஸ்டரி அதை ஏதோ ஒரு ப்ரொடெக்டிவான பேரியருக்குள்ள வச்சிருக்கு. அப்படி நீங்க அட்டாக் பண்ணுனா ஒரு 3 கோர் இருக்கும், அதை வந்து அழிக்கணும். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது எதுக்காக லைனா வந்து தாக்கின்னு இருக்குன்னு. அந்த மாஸ்டர் எல்லாமே இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டைம் தான் இது ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துது. இதுக்கப்புறம் தான் சிஸ்டமும் இன்னொரு விஷயத்த ஷோ பண்ணு. அது ஒரு தான். இந்த பாஸ் மாஸ்டர் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கு. அதுவும் 1 ஹவருக்குள்ள இதை தடுக்கலன்னா அவ்வளவுதான். யார் இங்க லோ லெவல்ல, அதாவது 10 லெவலுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க இந்த எத்திலேயே இறந்து போயிடுவாங்களாம். நம்ம ஹீரோ பிரச்சனை இல்ல, அவன் லெவல் 10க்கு மேலதான் இருக்கான். ஆனா மத்தவங்க அவங்களுக்கு என்ன ஆகும்? இதனால ஃபர்ஸ்ட் அதை அழிக்கணும்னு பாக்குறான். ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர்ல இருக்குல்ல, அதை அழிக்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஏய் நீ என்ன வேணா பண்ணு, உன்னால இங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஐடி கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் சொல்லி ஏகப்பட்ட டெட் பாடிஸ் அவன் கொண்டு வர சொல்றான். எல்லாத்தையுமே அங்க தூக்கி அடிக்கிறானா? அதை பாக்குற அதுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாது, ஆனா கூடிய சீக்கிரத்துல புரியும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க போதில்ல. அவனோட மானாவை பயன்படுத்தி அங்க எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறான். அவ்வளவுதான், அதோட கதையே முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆனா உள்ள வந்து பார்த்தா அதுக்கு எதுவுமே ஆகல. அந்த மாஸ்டர் இன்னமும் கடுப்பாயி அந்த 1 ஹவர்னு ஒரு டைமிங்க குத்துருக்கோம்ல, அது இப்ப பாதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஹீரோ கிட்ட ஒரு 25 நிமிஷமோ ஏதோதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப அவன் 3 கோரை அழிக்கணும். இதனால செம்ம வேகமா அந்த 3 கோரை அழிக்கணும்னு அவன் போறான். போற வழியில ஒரு கோரை பாக்குறான். ரைட்டிய வச்சு அதை முடிச்சும் வர்றான். ஆல்ரெடி நிறையவே மாஸ்டர்ஸ் இறந்து போயிருக்கும்ல, அதையே அவனோட ஆர்மியில ஒரு பங்கா மாத்திட்டான். இதுலயும் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அந்த மாத்தின மாஸ்டரோட மெமரியை இவனால பார்க்க முடியுது. அது வழியாவே 2வது கோரி எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. போற வழியில அவன் செக் பண்றானா, இந்த இடத்துல ஆல்ரெடி நிறையவே மாஸ்டர் இறந்து போன நிலைமையில இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது இதுக்கு காரணம் ஜீசோ தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஜீசோ தான் இதை பண்றான். அங்க 2வது கோரும் டெஸ்ட்ராய் ஆகுது. நல்ல வேலை இந்த மெசேஜ் எல்லாருக்கிட்டே போச்சு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும். சாங்கு முன்னாடி பாக்குறான். முன்னாடி ஏகப்பட்ட மாஸ்டரை யாரோ ஒருத்தங்க கொல்றாங்க. அதை பார்த்து நம்ம சாங்கு இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா அதை கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம ஹாங்கு தான். நம்ம ஹாங்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவான்னு அவன் எதிரே பார்க்கல. என்ன சாங்கு என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ? அங்க ஜீசோவும் கேக்குறான். ஆமா இங்க என்னதான் போயின்னு இருக்கு? அதுவா இந்த இடத்துல இருக்க அந்த பாஸ் மாஸ்டர் அது நம்மள வச்சு ஒரு கேம் எல்லாம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆனா அதுக்கும் மேல நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எதுக்கு தெரியுமா? நம்ம ஹாங்குக்கு என்னதான் ஆச்சு? அவன் ஏன் எவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறான்? இப்போ நான் எல்லாத்தையுமே அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு நம்ம அந்த கோரை கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம அதை பண்ணலாம். வழியில ஒரு சைடு மாஸ்டரும் உங்களுக்கு பயங்கர தொல்லையா இருக்கு. ஈசவும் கண்டுபிடிக்கிறா. அதோ இருக்கு கோரு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால அதை அழிக்கவே முடியாது. ஆமா ஜீசோ, இந்த மாதிரி டைம்குள்ள நம்ம
அழிக்கணும். கிட்டத்தட்ட 12 மிஞ்சமோ இதுதான் இருக்கு. மாஸ்டர்ஸும் சும்மா இல்ல, அந்த கோரை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பந்து நம்ம ரைட்டிய பறக்க விட்டு ரைட்டிய வச்சு அப்படியே அதை காலியாக்குறான். அங்கேயே அதோட கதையும் முடியுது. கிட்டத்தட்ட 3 கோரை இவங்க அழிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஸ்பெல்லு நின்று இருக்கணும், ஆனா அந்த ஸ்பெல்லு இன்னமும் நிக்கல. இதுக்கு காரணமும் அந்த பாஸ் மாஸ்டர் தான். அந்த பாஸ் மாஸ்டரை எப்படியாச்சும் அழிக்கணும். இப்ப அவங்க கிட்ட 9 மிஞ்சம் தான் இருக்கு. கரெக்டா ஒரு 2 மிஞ்சத்துக்குள்ள அவங்க பாஸ் மாஸ்டரை தேடி வராங்களா. அங்க ஒரு 2 மிஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம சாங்கோ கிட்டயே அதே மாதிரி மாஸ்டர்ஸ் இருக்குமா. அதுங்களோட உதவியால ஒரு ஃபயர் அட்டாக் பண்றான். அதுவும் டைரக்டா போய் தாக்குது. அந்த ஃபயர் அட்டாக்கும் சம வேகமா பட்டிருக்கும்ல. இதனாலேயே அந்த ஸ்பெல்லும் கேன்சல் ஆயிடுது. என்ன அவ்வளவுதானா? உன்கிட்ட எவ்வளவுதான் இருக்கா? உன்னால வேற எதுவும் எங்களுக்கு காட்ட முடியாதா? அப்போ இதுதான் உனக்கான எண்டு. அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த மாஸ்டரி இப்போதான் அதோட ட்ரூ ஃபார்மையே காட்டுது. அட சாங்கு, நீ பாத்தியாடா, அது இப்போ வேற ஒரு உருவமா மாறுது. அதுவும் அங்க சம வேகமா தோத்துதான். இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம ஓடி வராங்க. அங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் அது பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறாங்களே. நீ ஒரு ட்ரீ தானா? அப்போ என்னால உன்னை அப்படி எரிக்க முடியும். ஜீசோவும் அதே மாதிரி தாக்குறான். ஆனா அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. டக்குன்னு அதால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. சாங்கோ மத்தவங்க கிட்ட சொல்லி ஏகப்பட்ட டெட் பாடி சாங் தூக்கி பட சொல்ல டான டைமா பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே வெடிக்க வைக்கிறான். மூஞ்சிலே வெடியுது. அது அஃபெக்டும் ஆகுது. இருந்தாலும் டக்குன்னு அதால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. பின்னாடில இருந்தோ ஃபயர் அட்டாக்ஸ் அவங்க பண்றாங்க. அது ஒர்க்கும் ஆகுது. ஒரு கையும் என்ன பிரயோஜனம்? அது ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. நம்ம என்ன பண்றது? அதுக்குள்ள சாங்கோ கிட்ட இன்னொரு ஸ்கில் இருக்கும். அதுதான் அந்த டெவிலோட ஸ்கில். அதை அவன் யூஸ் பண்ண அடுத்த செகண்டே ஒரு அட்டாக்கும் எனிமியோட மானா அது கொஞ்சமா குறையுமா. அதுவும் 2%க்கு. அதனால அது பயந்து ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா அதோட கதை முடிய போகுதுன்னு அதுக்கே நல்லாவே தெரியுது. சாங்கோ விடவே இல்ல. ஏகப்பட்ட டெட் பாடிஸை கொண்டு அந்த இடத்துல வைக்கிறானா. ஏன்னா அப்பதான் இந்த இடத்தையே வெடிக்க வைக்க முடியும். அதையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது. அந்த பாஸ் மாஸ்டர் அதோட கதையும் அங்கேயே முடியுது. பாஸ் மாஸ்டர் அழிச்சனால கிட்டத்தட்ட 12,000க்கும் மேல பாயிண்ட் இவனுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சாங் லெவல் 10க்கு வந்துட்டான். அது கூடவே ஃபர்ஸ்ட் 100 லிமிடெட் பர்சன்ல இவன் தான் 69th பர்சன். அதனால நம்ம சாங்க்கு ஒரு டிக்கெட்டோ கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சாங்கோட லெவல் அது இன்ஃபினிட் லெவலுக்கு ஏறி போயிடுச்சு. அதே மாதிரி இன்னமும் 5 பேரை இப்போ சமன் பண்ண முடியுமா. நம்ம ஹீரோக்கு ஜாம்பி கால் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவனுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோவால 10 ஜாம்பிகளை கூப்பிட முடியும். அதே மாதிரி 25 அண்டேட வர வைக்க முடியும். இது போதுமே வேம்பையரோட எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு இருக்கும். இந்த பாஸ் மாஸ்டர் அழிச்சனால இப்ப அவனுக்கு ஒரு ஸ்வாடும் கச்சிருக்கும். இப்ப நம்ம ஆளு தயாரா இருக்கான். இப்ப அவனால அந்த வேம்பையரோட அழிக்க முடியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. அதுக்கப்புறம் தான் இன்னமும் தாறு மாற போகும். அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் பாக்குறீங்க, நான் லைக்கை போடுறது இல்ல. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபும் பண்றது இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.